புதினா கொத்தமல்லி ஊறுகாய் பெட் வச்சு சொல்கிறேன். இதோட டேஸ்ட்டு அடிக்டபிள்ங்க. 3 மாதம் வரைக்கும் வெளியவே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கெட்டே போகாது. இதுக்கு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 15 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதிலே 1/4 கப் அளவுக்கு வெறும் மிளகா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு அதே பேனில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 15 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் சிம்மிலே மிக்ஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா இன்னும் கூட 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் டெம்டிங் டேஸ்ட்டான புதினா கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருக்கும்.